மாமா சொன்னாதான் செய்வியா? சொல்லாமலே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காலம் மாறிடுச்சு. நீ சொல்ல வேண்டியதானே? ஏன் சகல பைத்திய காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க சும்மா? முன்னால அம்மா எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. பாட்டிகள் காலத்துலலாம் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப உண்மையை சொல்லல, மூக்குல ரத்தம் வரப்ப சொல்லு. இது வேணும், இது வேணாம், இது செய்ய, இது செய்யக்கூடாது, ஓகே அப்படின்னு வெளிப்படையா சொல்லலாம். அதானே கம்யூனிகேஷன். இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல யாரும் தலையிட வேணாம். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற, அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற. கரெக்டா? as you say அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டா சிரிக்காத, ரொம்ப எரிச்சலா இருக்கு. நான் என்ன பண்றது? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். இப்ப கணவன்மார்கள் என்ன பெருமாள் சொல்றாங்கன்னா, சொன்னாதானே தெரியும், என்ன டெஸ்டா வைக்கிற, அவளும் பெண் தானே, அதென்ன நீங்க சொல்லாமலே நான் புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்காங்க. சோ இது புரியுதுன்னு பாத்துருவோம். சொல்லலாம், ஒரு வார்த்தையா இருக்கலாம், இல்ல ஒரு செய்கையா கூட இருக்கலாம். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை. இது என்னது? கோவமா திரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமா சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. கிளம்புன்னு இல்ல சார், நம்ம ஏதாவது புதுசா ட்ரெஸ் போட்டிருப்போம், பண்ண மாட்டாங்க. இப்படி பண்ணாலாவது பாப்பானா? பாப்பாங்க, அழகா இருக்கு, நல்லா இருக்கு அப்படி சொல்லணும். போகும்போது இப்படி பண்ணிட்டு அப்படி போனோம்னா கவனின்னு அர்த்தம். கவனி, என்ன கவனி. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மாமா கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. சரி, அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு நான் வந்து தைலம் தேச்சு விட்டு கால் அமைக்க விடணும். அது இல்ல சார், மாற்றம்டா. அப்படி அர்த்தம்னா வீட்டுல வேலையெல்லாம் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம். விஷயம் அது இல்ல தம்பி, எனக்கு கை கால வலிக்குது, வீட்டு வேலைகளை நீங்க பாருங்கன்னு அதுக்கு அர்த்தமா? மாமா மாமா என்னடி? ஐ லவ் யூ. குத்து பார்க்காத மாமா, வெக்கமா இருக்கு. அவ்வளவுதான் மாமா. அப்ப எதுவும் தேவைப்படுதுன்னு அர்த்தம் சார் அந்த இடத்துல. சோலி முடிச்சு. நான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு. ஆனா எல்லாமே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. மாமா அப்படின்னா தேவைப்படுது அப்படின்னா இல்ல. மாமா அப்படின்னா அமைதியாயிரு, அவ்வளவுதான். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. தீபு லவ்வா கூப்பிடுறான்னு அர்த்தம். கரெக்டா? எனக்கு தேவை கூப்பிடுறேன். ஓ, ஏதோ தேவைப்படுற வேலை இருக்கு, வா. மேடம் வந்து பாக்குறாங்க, கிட்டத்தட்ட காரைக்குடி பைபாஸ் ஏறி புதுக்கோட்டை வரைக்கும் பாத்துட்டே வராங்க, 60 கிலோமீட்டர். நான் அப்படி பார்த்தா நீ என் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணணும், இது கூட உனக்கு தெரியலையா கேக்குறாங்க. 60 கிலோமீட்டர் அது புரியாம பக்கி நீ என்னதான் பண்ண சார்? இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் இருக்கிற பிரச்சனையில இதை சார் பாத்துட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப இதே மாட்னாடா மானஸ்த. கல்யாணம் புதுசுல எப்படி சார் தெரியும்? கல்யாண புதுசுலாண்டா அதெல்லாம் கேட்க முடியும்? என்ன சிரிப்பு? இது இயல்பாவே உங்களுக்கு வரணும்லப்பா. நார்மலா நீங்க ஒரு லௌகீக வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்க, குடும்பம். மீண்டும் லௌகீக வாழ்க்கை என்னும் குழியில் விடத்தான் போகிறேன். காக்கா காக்கா படம் சாங் ஓடிட்டு இருக்கு. கேண்டி உனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையா? என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். ஏய், என்ன ஃபீல் ஆகணும்? அப்பயும் நான் அவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன குறுகுறுன்னு பாக்குற? அப்ப வந்து எனக்கு என்ன தோணுது, அப்போ என்ன இது ரிலேஷன்ஷிப்? சார் இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அதை ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுத்துட்டா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நாங்க இது பண்ணுறோம். வேண்டாம் விடு, அவனுக்கு புரியல. நீ சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படியுமே ஓப்பனா கேட்க முடியாது. அப்ப ஷோல்டர்ல அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே இருக்கும்போது சோ அவங்களுக்கு அது தேவைப்படுதுன்னு எனக்கு. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நீங்க நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியே அவங்க பண்ணாம இருக்காங்க, அந்த மாதிரி விஷயம் இருக்கு. எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா இருக்கிறீங்க சொல்றதே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அது திரும்ப திரும்ப வேற சொல்ல முடியுமா? மாமா கோவம் வந்துருச்சு. வேற விஷயத்துல ஒரு வாட்டி கூட சாப்பிடறதுக்கு ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்து கொடுத்தது இல்ல சார். இதெல்லாம் சொல்லணுமா? இதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. வாங்கிட்டு வந்தாலும் அது நல்லா இல்ல மயலா, கரெக்ட். அது ஹெல்த்தியா இல்ல மயலா, 2. இது சாப்பிட்டா பிள்ளைக்கு ஒத்துக்காது அப்படி மயலா, அப்ப நீ திட்டம் போட்டு பண்ற. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. எனக்கு அவர் காஃபி போட்டு கொடுத்தா மட்டும் தான் பிடிக்கும். நான் அவர் காஃபி போட்டா மட்டும் தான் குடிப்பேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. காஃபி போட்டு சீக்கிரம் வந்துருங்க சார். 9-10 மணிக்கு வருவார் சார். அது வரைக்கும் அடே பேயில போமா. அதாவது காஃபி போடுறதுக்கு அவர் வரணும் சார். பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். 1 மணி நேரம் லேட் ஆச்சுனா நான் போனதே வேஸ்ட். காஃபி குடிக்க மாட்டாங்க, எனக்கு குடிக்கிற மூடே போயிடுச்சிடுவாங்க. அன்னைக்கே பொண்டாட்டிட்ட அடி வாங்குறதுக்கு சொல்லிட்டே போறந்தவையா. சொல்றபடி பார்த்தா தினமும் நீங்க தான் வந்து காஃபி போட்டு கொடுக்கணுமா? தினமும் இல்ல, அடிக்கடி அவங்க கேப்ப. எப்ப வரீங்க?
எப்ப வரீங்க? அந்த வார்த்தைக்கு எல்லாம் அந்த மாதிரி நக்கல்யா அவனுக்கு நாங்க 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கி ஒரு 8 months இருக்கும் சார். 2 மணி வரைக்கும் விளையாடுறேன் சார். டெய்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என் கூட வந்து ஒரு நாளாவது படுத்து தூங்கேன்டா. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். ஏன்னா என் கூட வந்து ஒரு நாள் படுத்து தூங்கினா ஒரு நாள் கூட வந்து என் கூட படுத்து தூங்க மாட்டான் சார். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. நான் என்ன கேக்குறேன், கல்யாணம் ஆன இது என்னடா எப்படா நான் சொல்றது? சார் ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கூடவே இருக்கிறதுனால என் அருமை அவனுக்கு தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அடிவாரமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அப்படின்னா நண்பர்களை திருமணம் செய்கிற பலர் இந்த சிக்கல்ல இருக்காங்க. ஒரு வேணும்னு பண்ணல சார். காதலி வேற, மனைவி வேற. சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க தான் எனக்கு தோணுது. என்ன இல்ல இல்லை. வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாம். வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாம். அப்ப எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நாள் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு அவங்க சொல்ல போறீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பானிபூரின்னு கேட்கற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் சார். என்ன கொடுமை சரவணன். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு வெளியே போகுமான்னு கேட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன்று போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. வெளியே போய் பானிபூரி சாப்பிட்டு வருவோமான்னு நீங்க ஏன் உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறீங்க? அப்படி கேளு. அதுக்கு நேரா ஒரு பானிபூரி சாப்பிட்டு வருவோமானே கேட்கலாமே. பா அடங்கப்பா. ஏதோ பிடிக்கல நான் செய்யறது. நீங்க சரி ஏதோ பிடிக்கல. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. என்ன சொன்னாலும் புரியாது, எப்படி சொன்னாலும் புரியாது. அதுக்கு அதுதான் அர்த்தம். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. என்னங்க ஆபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க வர்றதுக்குள்ள நான் வந்து ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பையனை பார்த்துக்கணும். கரெக்ட். ஓ ஓகே. கரெக்டா. தெரியல தெரியல. தெரியல தெரியல அவங்களுக்கு எதுவும் தெரியல. அப்படியா? கன்ஃபியூஸ்டா இருப்பேன். இல்ல ரொம்ப டென்ஸ்டா இருந்துச்சுன்னா என்ன கேட்டாலும் எனக்கு தெரியல இதுவே சொல்லிட்டே இருப்பேன். புதுசா இருக்குனே புதுசா இருக்கு. அப்ப அவங்களே புரிஞ்சுக்கிட்டேங்க அது எனக்கு பிடிச்சது ஐஸ்கிரீம் வாங்கி தரது அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி எனக்கே நான் என்ன ஸ்டேட்ல இருக்கேன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கே தெரியலனா அவர் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை செய்யறது? ஏப்பா அழுகுற முரியேசா? நம்ம ஐஸ்கிரீம் வேணுமா தெரியல, வேற ஏதாவது சாப்பிடலாமா தெரியல, மூவி போலாமா தெரியல. லூஸ் இல்லனே மென்டல். இப்போ விட்டுட்டு போக முடியாது, எங்க கூட்டி போறது? ரோட்ல கூட்டிட்டு சுத்திட்டே இருப்பேன் சார். இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. முதல்ல சொல்லிக்க வேண்டியதானே? தெரியல சார். அந்த தெரியல. ஐயோ. படத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட. ரொம்ப ரேரா தான், இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். அப்போ எல்லாம் ஓகே போ அப்படின்னுவாங்க. கிளம்புறப்போ கரெக்டா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. போ அது வந்துட்டு முன்னாடியே போகாதுன்னு சொன்னா நான் போக மாட்டேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எமர்ஜென்சியா சிச்சுவேஷன் இருக்கும், இல்ல எனக்கு ரொம்ப வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். இல்ல என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவன் பண்ற பிஹேவியர்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் சார். ரொம்ப ஆடுவான் சார். அப்படியே ஃபோன் பண்ணி ஏ மச்சான் அது அப்படி ஃபோன்லாம் பேசும்போது மீ கோயிங் மேன். என்ன உலகண்டாது? ஒரு சினிமாக்கு போறதுக்கு ஒருத்தர் சந்தோஷமா போக கூடாதா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சார் எல்லாத்துக்குமே அழுவாங்க சார். எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது சார், ஆனா அழுவாங்க. How do I tell you? வாரத்துல எத்தனை தடவை அழுவாங்க? ஒரு வாரத்துல ஒரு 3 டைம்ஸ் அழுவாங்க சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டா சார். உங்களை நம்பி அந்த ஆண்ட பேசவும் முடியாம. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இந்த மாதிரி ரிங்கி வேணும், ஸ்டோன் வச்ச ரிங்கி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு தான் வாங்கி கொடுத்தேன். ஆனா இந்த ஸ்டோன் இல்ல, பிளாக் ஸ்டோன் வச்சது அப்படின்ட்டு மாத்திட்டாங்களா? என்ன சொல்றீங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஏமா ரிங்க ஒரு மனுஷன் அனுமானிக்கலாம், கல்லு வச்ச ரிங் வரைக்கும் அனுமானிக்கலாம். ஆனா அது பிளாக் கலர் ஸ்டோன், அது இந்த சைஸ்ல இருக்கணும், இந்த கடையில வாங்கலாம் எப்படி அனுமானிக்க முடியும்? ஊடுதல் செய்யறது தான் காமத்துக்கு இன்பம் இல்லையா? அவங்க ஊடல் செய்றாங்க. என் ஊடலை நீ தணிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. சோலி முடிச்சு. வரட்டா.